கேட்குறோம். இந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு? இந்த காங்கிரஸ் கட்சி எதுக்கு? காங்கிரஸ் கட்சி எதுக்கு? எதுக்கு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒரு இடத்தில் உனக்காக அவர்கள் நின்றார்கள், நிற்பார்கள் என்று சொல்லு. ஒரு இடத்துல நம்ம வீட்டு அளவுக்கு வந்துருக்கானா? நம்ம வீட்டு அளவுக்கு நம்ம வாழ்க்கை பற்றி கவலைப்பட்டிருக்கானா? அவனுக்கு எதுக்கு வாக்கு? 850 மீனவன் சுட்டு கொல்லப்பட்ட போது நின்றானா? இன்னைக்கு நம்ம படகுல ஏறி சிங்கள ராணுவம் 3 மீனவ சொந்தங்களை இரும்பு கம்பியால் அடிச்சிருக்கானே, கண்டனம் தெரிவிச்சிருக்கானா? சொல்லு. கவலைப்பட்டிருக்கான அதை பத்தி? இல்ல. ஆந்திர காட்டுக்குள் சுட்டு கொன்னா செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னு. ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மான தமிழ் மக்களுக்கு இல்லையா? கேட்க ஒருத்தர் இருந்தானா நின்றுக்கானா? இல்ல. புயல் மழை வெள்ளத்தில் சிக்கி நீ தவிக்கும் போது பீகார்ல வெள்ளம் என்றால் உடனே ஹெலிகாப்டரில் பறந்து வருகிற பிரதமர், குஜராத்தில் வெள்ளம் என்றால் உடனே பறந்து வந்து பார்த்து 500 கோடியை உடனடியாக அறிவிக்கிற பிரதமர், தமிழர்கள் நாங்கள் மிதக்கும் போது ஏன் வருவதில்லை? ஏன்? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் செத்த 15 பேருக்கு ஒரு வார்த்தை செய்தி இவர்கள் பதிவு செய்தது உண்டா? உண்டா? சொல்லு. 400க்கு மேற்பட்ட விவசாயி செத்தான், விஷம் அருந்தி செத்தான், தூக்கில தொங்கி செத்தான். இது தேசத்தின் துயரம் என்று சொல்லி இதை தடுக்க நான் உரிய நடவடிக்கை எடுப்பேன் என்று ஒரு ஒப்புக்காவது வார்த்தை பார்த்தது உண்டா? செத்து 250 மீனவன் விழுந்தானே, புணமாக விழுந்த நெத்தி பொட்டில் வைக்க ஒத்த ரூபாய் நிவாரணம் இவர்கள் கொடுத்தது உண்டா? எதுக்குறா அவனுக்கு ஓட்டு நீ போட போற? எதுக்குறா போட போற? எதுக்கு? மான ரோசம் சூடு சொரண வெக்கம் ஏதாவது இருக்கா உனக்கு? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுங்கிறான் கன்னடன் தமிழனுக்கு. அந்த நாட்டின் முதலமைச்சர், உயர்ந்த பதவியில் இருக்க முதலமைச்சர் சீதாராமையா சிவகுமார் தர முடியாது என்கிறார்கள். தம்பி அண்ணாமலையின் நிலைப்பாடு என்ன? பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னது? அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா சொல்லுமா, மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன். காங்கிரஸ் கட்டியே தீர வேண்டும் பாரதிய ஜனதா. அப்போ எதற்கு இவர்களுக்கு ஓட்டு? உன் உரிமை, உன் மொழிக்காக நிற்பானா? அவனுக்கு இந்தி சமஸ்கிருதம். உன் தாய்மொழி தமிழ், உலகத்தின் மூத்த மொழி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழியின் மகன் நீ. அவன் 500 ஆண்டுகளை தொடாத இந்தி. ஏன் உனக்கு அந்த திமிர் வரல? உனக்கு பெருமிதம் வரல? யார் இவன்? யாரு? சிவன் யார்? முருகன் யார்? திருமால் பெருமாள் நீர் யார்? அவன் தமிழன், தமிழ் இறை. ஆண்டாள் பாடினால திருமாலை, அந்த பாசுரம் எந்த மொழியில் பாடப்பட்டது? 63 நாயன்மார்களில் எவனடா எல்லாரும் தமிழன்? யாரு வேற மொழிக்காரன்? பன்னீர் திருமறை பாடியவன் இவன். தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் தந்தவன் இவன். யார் இவன்? எங்கிருந்து வந்தான்? இவனுக்கு ஏது இறை? இவனுக்கு ஏது தெய்வம்? எல்லாம் நம்ம போட்ட பிச்சை. என் சிவனை எடுத்துக்கிட்டு நீ கைலாயநாதர் சிவோ சிவோன்னு என்னத்தையே பண்ணிட்டு கிடக்குற. எல்லா கோயிலுக்கு வர மோடி வா, என் பழனிக்கு வா, என் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை வா வா. என் பாட்ட அருண்மொழி சோழன் கட்டி வச்சிருக்கான், 1800 ஆண்டு அசையாம இருக்கு பெருவுடையார் கோயில். அதுவும் சிவன் தான். வா, ஒரு தடவை வந்து கும்பிட்டு போ. வாங்க பக்திமான்களே வாங்க. ராஜராஜ சோழன் இந்து மன்னன் என்று மட்டும் சொல்ல தெரியுதுல்ல, அவர் கட்டி அந்த கோயிலுக்குள்ள ஒரு தடவை அப்படி வந்து கும்பிட்டு போங்களேன். ஏன்? செத்து போயிடுவோம்ங்கிற பயம். இன்னைக்கு நேற்று இல்லை, இந்திரா காந்தி காலத்திலிருந்து எவனுமே உள்ள வர மாட்டான். இந்த பகுத்தறிவு திலகம் ஒருத்தர் இருந்தார், ஐயா கருணாநிதி, மஞ்சத்துண்டு மடாதிபதி. அவர் என்ன, அவர் நம்ம பாட்டனுக்கு 1000வது ஆண்டு விழா எடுத்தார். விழாவில் அந்த கோயில் மாதிரியே பக்கத்தில் செட்டு போட்டு, தெரியுமா இல்லையா, உள்ள போனால் பதவி போயிடும், உயிர் போயிடும். இப்போ மட்டும் இருக்காங்களா? அங்கே நேரடியாக உள்ள போன ஒரு ஆள் யார் தெரியுமா? ஐயாம் அந்த அந்த குருக்கள் பதறார். சிமான் சிமான் என்ன சிமான், நீங்கள் நல்ல சிமான், நீங்கள் வந்தால் பதவி போயிருமே. என்கிட்ட இருந்தால் தானே போகிறதுக்கு. அங்கே போன ஐயோ எல்லாரும் நேர்வாசலில் வந்து கும்பிட்டு போனால் செத்து போயிடுவேன் பயப்பேன். ஐயா இங்கே வாங்க, அது என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் பாட்டனுக்கும் பேரனுக்கும் அந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் தள்ளுங்க, நீங்கள் தள்ளிக்கிறீங்கன்ட்டு நான் மச்சி வாயா வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க,
கோகலி ஆண்ட குறுமனிதன் தாள் வாழ்க, ஆகமாய் நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, ஏகன் அனைவன் இறைவன் அடி வாழ்க வாழ்க. இதாண்டா என் மந்திரம். என்னத்தையோ ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு நாங்கள் படுற பாடு. ஏப்பா ஏப்பா என்னமோ இவன் எல்லாம்